அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதிகாலை 3:15லேருந்து 5:15க்குள்ளே நம்ம எழுந்து நம்முடைய காலை கடன்களை முடித்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையிலே ஒரு தீபம் ஏற்றி மனசார நம்முடைய குல தெய்வத்தை நினைத்துட்டு அன்றைய நாளை நம்ம துவங்கணும் அப்படின்னா அந்த நாளில் நம்ம எது செய்தாலும் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, நமக்கு நிறைய கஷ்டம் வருது, நம்மளோட கர்மா நம்மளை துரத்துறதுனால நமக்கு நிறைய கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி மீள்றதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவங்க நிறைய ஜாதகம் பார்ப்போம், அதற்கான பரிகாரங்கள் செய்வோம், ஓடி ஓடி ஒன்று ஒன்றா நம்ம செய்வோம். அப்படி செய்தும் நமக்கு பலன் கிடைக்குதா அப்படின்னா 90% கிடைத்தாலும் 10% பேர் கிடைக்காம அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் நமக்கு பலனை கொடுக்கும். ஆனால் நமக்கு கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நம்ம எது செஞ்சாலும் நமக்கு கெட்ட நேரங்கிறது ஒரு தோங்குனுச்சு அப்படின்னா நமக்கு என்ன செய்தாலும் அது பலன் கிடைக்காது. இது 100% உண்மை. ஆனால் நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்முடைய குலதெய்வம். நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் தோற்று போகாது. நமக்கு அது வெற்றியை தான் கொடுக்கும். 100% அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். யார் ஒருவர் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் சரியாக வழிபட்டுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு எந்த கெட்ட நேரம் வந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையும் செய்ய முடியாதுங்கிறது என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு உண்மை. நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை நினைத்து பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு நம்ம ஆரம்பித்தாலே போதுங்க. அந்த விஷயம் அந்த வேலை 100% நமக்கு வெற்றி கொடுக்கும். நான் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப், நம்ம வீட்டில் நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம அனைத்து வேலைகளையும் பார்க்குறோம். நம்மளுடைய மாமனார் மாமியார் குழந்தை கணவர் அனைவரையும் நம்ம பராமரிச்சிட்ருக்கோம். இதுவே நமக்கு ஒரு பெரிய வேலை. இருந்தாலுமே வேலைக்கு போகிறவங்களுக்கு இருக்கிற மதிப்பை விட வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு என்ன இந்த பொண்ணு வீட்டில் தானே இருக்குது, சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதுலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா வேலையும் நம்ம செய்வோம். வீட்டில் அனைத்து வேலைகளும் நம்ம தான் செய்வோம். கணவரை வேலைக்கு அனுப்புறதுலேருந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் சும்மா இருக்கோமா? வீட்டு வேலைகள் அனைத்தையும் நம்ம பார்க்கணும். மாமனார் மாமியார் அவங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய பணிவிடையை நம்ம செய்வோம். அனைத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். சக்கரம் போல் ஓடிட்டு தான் இருப்போம். ஆனாலும் நமக்கு ஒரு பேர் என்னென்னா சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக எனக்கு மனசு வலிச்சது, கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நம்மளை மற்றவங்க கிட்ட சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சும்மா தான் இருக்குது, உங்கள் மருமக என்ன பண்ணுறாங்க, சும்மா தான் இருக்குது அப்படின்லாம் கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசி காலையில் நம்ம 3 மணியில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஓடி 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 வேலை செய்வோம். ஒரு நிமிஷம் கூட நம்மளால் உட்கார முடியாது. அது எல்லாத்தையும் வீட்டில் உள்ள பெரியவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, சும்மா இருக்குது. இது ரொம்ப நாளாகவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நாமும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை. சரி, நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம ஏதாவது செய்யணும் நினைத்திட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருந்தது. சரி, நம்ம நமக்காக நம்ம தைச்சிட்ருக்கோம், இதை மற்றவங்களுக்கு தைச்சி கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கான சூழ்நிலை எங்கள் வீட்டில் வரல. அதை எங்கள் வீட்டு பெரியவங்களும் ஏற்றுக்கலை. சரி, ஓகே, நம்ம மற்றபடி வேலைகளை பார்த்துட்ருப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன்.
யூடியூப்பில் நமக்கு தான் ஆன்மீகம் சம்மந்தமாக தெரியுதே, நம்மளோட எங்கள் மாமியார் மாமனார் எங்களோட பெரிய மாமனார் இவங்களோட எங்கள் மாமாவோட கூட பிறந்தவங்க 5 பேர் ஒரே குடும்பமாக இருந்தோம். இப்போ தான் வந்து தனித்தனியாக பக்கம் பக்கமாகவே வீடு கட்டிகிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒன்றா தானே இருந்தோம். எல்லாருமே வந்து ஆன்மீகத்தில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்க. வீட்டில் பஞ்சாங்கம் முன்னாடி எழுதின ஓலைச்சுவடியிலேருந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள், ஆன்மீக புக்குகள், நிறைய இது சார்ந்த தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. சொல்லி கொடுத்துட்டும் இருப்பாங்க. சரி, அதெல்லாம் நம்ம வந்து கன்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதை, நான் கற்றுக்கிட்டதை, பெரியவங்க கிட்ட கற்றுக்கிட்டதை, மற்றவர்கள்ட்டேருந்தும் நான் கற்றுக்கிறத, எனக்கு தெரிந்த விஷயங்களையும் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் நான் வந்து கன்டென்ட்டாக போட ஆரம்பித்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து சாதாரணமாக தான் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணதே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். நார்மலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுருவேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாதத்தில் 5000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அடுத்தடுத்து பார்த்தா சப்ஸ்கிரைபர் அதிகமானாங்க. போன ஜனவரி 24 24/1/2024 தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அதோட ப்ரூஃப் வந்து இருக்கும். நான் வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆன்மீகம் வந்து நிறைய ஜாம்பவான்கள் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. நம்ம போடுறது எங்கே வந்து மக்களுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து ஏற்றுக்குமா, இதெல்லாம் நிறைய மனசில் குழப்பங்கள் இருந்தது. இருந்தாலும் எங்கள் குலதெய்வத்தை நான் நம்பி தான் மனசார வேண்டிக்கிட்டு, அம்மா நான் இதை வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து நான் சொல்கிறது மற்றவங்களுக்கும் பயன்பெறணும், நானும் பயன்பெறணுங்கிற ஒரு வேண்டுதலோடு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் 1 இயர் முடியறதுக்குள்ளேயே சப்ஸ்கிரைபரும் அதிகமானாங்க, ரீச் ஆனாங்க. 16,000 பேர்கிட்ட வந்தாங்க. அதே போல் நான் ஸ்டார்ட் பண்ணி 5 மாதத்துலேயே எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சு. அப்புறம் ரெவென்யூவும் ஆரம்பிச்சது. ஆனால் 1 வருஷத்துக்குள்ளேயே அமௌண்ட் எடுக்கிற மாதிரியும் ஒரு நிலைமை வந்தது. ரெவென்யூ வந்து நான் இப்போ சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வியூவர்ஸ் அதோட ப்ரூஃப் இருக்கும். இப்போ இடையில வந்து நான் ஒரு ரெவென்யூ வந்து போட்டிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நான் போடல. இந்த மந்த் ஏறுறத மட்டும் நான் போட்டிருக்கேன். நான் அடுத்து வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்தேன் யூடியூப்பில் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அதை எப்படி எடுத்தேன் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது வந்து காலையில் 3:15லேருந்து 5:15க்குள்ளே நம்ம ஏஞ்சி குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தீபம் ஏற்றி நம்மளோட குலதெய்வத்தோட பேரை வந்து 108 முறை நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே வரணும். தினமும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதை டெய்லி நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன வந்து நம்ம வேண்டுதல் வச்சோமோ அது நிச்சயமாக நடக்குது, நிறைவேறுது. எனக்கு நிறைவேறினதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் நடைபெறும். எனக்கு நான் வச்சது நம்மளை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நமக்கும் திறமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம காட்டணுங்கிறதுக்காக என் குலதெய்வத்திட்ட வேண்டி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 3:15லேருந்து 5:15 அதுக்குள்ளே நான் வந்து கரெக்டாக 3 மணிக்கு, நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, சத்தியமாக நான் அலாரம் இது நாள் வரைக்கும் நான் வச்சதே கிடையாது. 3 மணிக்கெலாம் கரெக்டாக முழிப்பு வந்துடும். அது ஏஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி முழிப்பு வருதான்னு எனக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக அந்த 3 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடும். ஏஞ்சி குளிச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றி நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு அடுத்த வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த வேலையும் நமக்கு மன நிறைவாக இருக்கும். அன்றைக்கி நம்ம யார்ட்டையும் திட்டும் வாங்க மாட்டோம். நம்ம வேலையை வந்து ரொம்ப சந்தோஷமாக போகும். சில பேர்லாம் சொல்லுவாங்க சந்திராஷ்டம நாளில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம்னா அது நேத்தியே நமக்கு பாதிப்பு, நேத்தி வரும், இன்று நாளை 3 நாள் இந்த மாதிரி தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சந்திராஷ்டம நாளில் கூட எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராமல்
என்னோடய குலதெய்வம் என்னை காப்பாற்றி கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்குது. இது நாள் வரைக்கும் என்னை என் குலதெய்வம் இவ்வளோ நாள் என்னை காப்பாற்றி கொண்டு போணுச்சு. அதுவும் இப்போ நான் ஒரு வேலைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். இதுவும் ஒரு வேலை தானே. யூடியூபுங்கிறது கரெக்டாக நம்ம வந்து வீடியோ போடணும், கண்டென்ட் கரெக்டாக எடுக்கணும், அது அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம போடணும், அதை எடிட்டிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு வேலை தான் இல்லையா? இந்த வேலை வந்து சரியாக போகிறதுக்கு என்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அந்த மாதிரி என் குலதெய்வம் எனக்கு வந்து கொடுத்துச்சு. அதோட ப்ரூஃப் வந்து நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் யூடியூப்பில் நான் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தேன், எப்படி எடுத்தேன் என்னங்கிறத உங்களுக்கு வந்து நான் அது ஒரு தனி வீடியோவாக நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஆனால் 3:15லேருந்து 5:15 அது வந்து நான் ஏந்திரிக்கிறக்கூடியது என்னுடைய பிரம்ம முகூர்த்த வழிபாடு. நீங்கள் வந்து 3:30லேருந்து ஒரு 5:30க்குள்ளே எப்படியாவது ஏஞ்சிடுங்க. ஏஞ்சி தீபம் ஏற்றி ஏஞ்சி ஆனால் குளிச்சிடுங்க. காலையில் வந்து குளிச்சிடணும். காலையில் குளிச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றி நம்ம குலதெய்வத்தை நம்ம வழிபாடு வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பிரம்மாண்ட வெற்றி வரும். இதெல்லாம் ஒன்றும் வெற்றி இல்லைம்மா, இதெல்லாம் என்னம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு இது பிரம்மாண்ட வெற்றி தாங்க. 1 இயர்க்குள்ளே நான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஆன்மீகம் மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அதுதான் நான் வந்து இதில் போட்டேன். அதில் எனக்கு இந்த கிரெடிட் கிடச்சது எனக்கு சந்தோஷம். நான் இன்ன வரைக்கும் என்னோடய சொந்தக்காரவங்களை கூட நான் யாரையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு கேட்டதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் என் கணவர் கூட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கேட்டதே கிடையாது. நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய மாமியார் மாமனாரோட பிளெஸ்ஸிங்ஸ் நான் அவங்கக்கிட்ட தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு எனக்கு மானிட்டேஷன் கிடைச்சதும் நான் அது நாள் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் எனக்கு மானிட்டேஷன் கிடைச்ச ஃபஸ்ட்டு விஷயம் என் மாமனார் மாமியார் அவங்கக்கிட்ட நான் பகிர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அடுத்து என்னோடய பிள்ளைக்கிட்டேயும் என்னோடய கணவர்கிட்டையும் நான் சொன்னேன். மற்றபடி என்னோடய வீடியோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஊர்லேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து நான் இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டேயுமே நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்லலை. நம்ம போடுறோம், அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதுக்கு லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது வந்து நடந்துச்சு அப்படின்னா அதை நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்டாக போடுவாங்க. அதை மட்டும்தான் நான் நம்புகிறேன். நம்ம வந்து யூடியூப்பில் என்ன தான் வந்து ஓரளவுக்கு சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க, நம்ம அமௌண்ட் எடுத்திருந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு வீடியோஸ் போனாலுமே நான் இன்னமும் வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ நான் ஏஞ்சி நான் தீபம் ஏற்றி நான் என்னோடய குலதெய்வத்தை வேண்டிக்கிற விஷயம், நம்ம போடுற கண்டென்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது வந்து நடக்கணும். அவங்க வாழ்க்கையிலும் அனைத்து வித நலன்களையும் கொடுக்கணும். ஒவ்வொரு தெய்வ வழிபாடும் ஒவ்வொரு பரிகாரங்களும் அவங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இப்போ வேண்டுதலாக நான் வச்சிட்ருக்கேன். நிஜமாகவே வந்து 3:15லேருந்து 5:15க்குள்ளே நம்ம ஏஞ்சி நம்ம குளிச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இப்போ நான் பண்ணுறதை பார்த்துட்டு என்னோடய பிள்ளை வந்து அதுவே அவங்களே ஏஞ்சி கரெக்டாக 3:30க்கெல்லாம் ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சி அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 5 மணிக்கு, ஏன்னா சின்ன பிள்ளை அதனால் 5 மணிக்கு அவங்க குளிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏஞ்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு மதிப்பெண்கள் ஸ்கூல்லேயே வந்து அவங்க தான் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு வீடியோ அவங்கள வச்சே நான் அவங்களுக்கு போடுவேன். இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவங்க கண்டிப்பாக 10th முதல் மதிப்பெண் மாவட்ட அளவுலேயும் மாநிலத்துலேயும் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ நான் அவங்களோட ஃபோட்டோவோட நான் வந்து அவங்க ஸ்கூலில் இருந்தபடியே நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். அந்த நம்பிக்கையை எனக்கு முழுமையாக இருக்குது. ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைகள் கற்றுப்பாங்க. இப்போ நம்ம எழுந்திருக்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய குழந்தைகள் அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க. அதிகாலையில் படிக்கிறது, அதிகாலையில் நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு வழிகாட்டி, முதன்மையான வழிகாட்டி அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் தான். அந்த தாய் வந்து என்ன செய்கிறாளோ அதை குழந்தைகள் கரெக்டாக பண்ணுவாங்க. என்னுடைய குழந்தைக்கு நான் தான் வழிகாட்டி. என் குழந்தை என்னோடய வழியில் இப்போ வந்துட்டுருக்காங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயவு கூர்ந்து ஒவ்வொரு வீட்டில் உள்ள, நான் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலைங்க, ஆனால் அம்மாக்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், என்னை திட்டாதீங்க. நீங்கள் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் துவங்குங்க. அதை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள்
துவங்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு நம்மளோட பிள்ளையார் சுழியை நம்ம வந்து போட்டு கொடுப்போம். அவங்களோட வாழ்க்கை பிரம்மாண்ட வெற்றிக்கு வரட்டும். அவங்க நல்ல பாதையில் போகட்டும். நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பாதையில் போனாலே நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நம்ம அதற்கான வழிகாட்டியாக தூண்டுகோலாக நம்ம இருக்கணும். கட்டாயம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நம்புங்க. உங்கள் முன்னோர்களை வழிபடுங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை பாதை மாறும். நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் தான். நம்ம நினைக்கிறது தான் நமக்கு நடக்கும். நம்ம நல்லதை நினைப்போம், நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினச்சிக்கோங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இது போல் அதிகாலையிலே எழுந்திருச்சு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை நாமத்தை ஒரு 108 முறை கட்டாயம் சொல்லிக்கிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நன்றி.